வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் கூட வரக்கூடிய இந்த பாட்டு இன்றைய காலகட்டத்துக்கு, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற காலச்சூழலுக்கு, இன்றைய இளம் தலைமுறையினருக்கு, யூத்துக்கு, இளந்தாடி பசங்களுக்கு முக்கியமான பாட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 70களில் டி.ஆர். ராமண்ணாவுடைய டைரக்ஷன்ல சிவாஜி சார், சாரதா எல்லாரும் நடித்த படம் தான், உஷாநந்தினி அப்படிலாம் நடித்த படம் தான் என்னை போல் ஒருவன் அப்படிங்கிற படம். என்னை போல் ஒருவன் டபுள் ஆக்ஷன் சிவாஜி சார். அந்த படத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு. எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில டி.எம்.எஸ். ஸ்டைலான அந்த வாய்ஸ் ரொம்ப ரொம்ப எப்ப கேட்டாலும் ஒரு எனர்ஜி நமக்குள்ளாரே வந்துடும். இத்தனை வயசுல நமக்கே அப்படி ஒரு எனர்ஜியை கொடுக்குற அந்த பாட்டு தான் வாழ்வெல்லாம் பாட்டு. அந்த வாழ்வெல்லாம் பாட்டு என்னை போல் ஒருவன் சிவாஜி சார் பாடினது, நடித்தது, டி.எம்.எஸ். அவர்கள் பாடியது, கவிஞர் வாலி எழுதியது, எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா இசையமைத்தது. தங்கங்களே, நாளை தலைவர்களே, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைய தலைவரை, நாளைக்கு தலைவரே நீங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பார்த்து. அப்துல் கலாம் அப்படிதானே சொன்னார் இல்லையா? தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். எப்படி இல்ல? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் 2K கிட்ஸ், ஓட்டு போடுற வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த இளைஞர்களா இருக்கட்டும், தயவு செய்து இந்த பாடலுடைய அர்த்தத்தை கேட்டுட்டு உங்களுடைய முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தெளிவாக எடுங்கள். இன்னைக்கு அரசியல் மிக மிக மோசமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி, மாமா நேரு தேடிய செல்வங்கள். நம்ம இப்ப யாரையோ அங்கிள், மாமா அப்படின்ட்டுலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அன்றைய காலத்திலேருந்தே நேரு மாமா, காந்தி தாத்தா அப்படின்னு நம்ம வளர்ந்துருக்கோம் சொல்லி. நம் தாத்தா காந்தி, மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவன் தினமும் எண்ணுங்கள். யாரு? காமராஜர், கர்மவீரன். உடனே கோரஸ்ல வரும், நம் தாத்தா காந்தி, மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவன் தினமும் எண்ணுங்கள். ஹோ 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 அப்படின்னு அந்த குழந்தைகள் எல்லாம் கோரஸ். எப்படி இந்த இதே போல பாட்டு 70களில் இந்த மாதிரினாக்க 80களில் வந்து குரு அப்படிங்கிற படத்துல கமல் நடிச்சிருப்பாரு, ஐவிசிசி சார் டைரக்ஷன். அதுல ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள், கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு சாயல் கொண்ட பாட்டு தான் அந்த பாட்டுமே கூட. அது மாதிரி பாடுறாரா, நம் தாத்தா காந்தி, மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். அடுத்தாப்புல இருக்கிற வரிகளை தயவு செய்து எத்தனை வயதுக்காரர்களா இருந்தாலும் கூர்ந்து கவனிங்க. அத டி.எம்.எஸ். அவர்கள் பாடி இருக்கிற ஸ்டைல் இருக்குல்ல, ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. அறம் செய்ய விரும்பு என்றால் ஒவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அறம் செய்ய விரும்பு என்றால் ஒவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அடுத்த வரி பாருங்க, யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. என்ன மெட்டுங்க மெல்லிசை மன்னர். அதுவும் அவர் டி.எம்.எஸ். பாடுற ஸ்டைல் இருக்குல்ல, யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள்,
யாராவது தீங்கு செஞ்சாங்களா, பரவாயில்ல, நீங்க நல்லதே செய்யுங்க. யாராவது பொய் சொல்றாங்களா, பரவாயில்ல, நீங்க உண்மையே மெய்யையே சொல்லுங்க. நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். உடனே கோரஸ். நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். அடுத்தாப்புல கூடி வாழணும்ல, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இல்லையா? இங்க சொல்றாரு பாருங்க. கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். கூடும் உறவு கூட்டுறவு அப்படின்னு ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். அப்படி சேர்ந்துட்ட பின்னாடி குற்றம், இப்படி குற்றம் இப்படி குற்றம்லாம் அதெல்லாம் பார்க்காதீங்கடா. அந்த கொள்கையெல்லாம் இருந்துச்சுனாக்கா தள்ளி தூக்கி போடுங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதைத்தான் இங்க சொல்றாங்க. கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். அடுத்த வரி பாருங்க. என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். எப்படி? என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரன் வாழ்விலே தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். காந்தி, மகாத்மா காந்தி அவர்களை நினைப்போம். நேருஜி அவர்களை, பண்டிட் ஜவஹர்லால் நேருஜியை நினைப்போம். கர்ம வீரர் காமராஜரை நினைப்போம். சும்மா படத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு ஒப்பேத்திரலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டின் மூலம் படிப்பினை. அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே இல்லையோ, இன்றைய 2K கிட்ஸ் இந்த பாடலை புரிந்து கொள்ளணும். ஏன்னா நீங்கள் தங்கங்களே, நீங்கள் நாளை தலைவர்களே, நீங்கள் நம் தேசம் காப்பவர் நீங்கள். வணக்கம்.